விசேடமாக நான் அரசாங்கத்துக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றேன். திட்டத்தில் உரத்துக்கான நிதியை விடுவித்தல் முற்றிலும் அநீதியான விடயம். அனுராதபுர மாவட்டத்தில் அதிக வர்த்தக நிறுவனங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. இன்று வரை மகாவிலட்சியவில் 9 விவசாய அமைப்புகள் உள்ள வர்த்தக நிறுவனங்களில் ஒரே ஒரு விவசாய அமைப்புக்கு மாத்திரம் நிதி கிடைத்துள்ளது. வேறு அனைத்து மாவட்டங்களுக்கும் இவ்வாறான நிலைமையே காணப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடம் நாம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்தவித வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது வெள்ளத்தினால் எமது பயிர்கள் நாசமாக்கப்பட்டு அதற்கு இழப்பீடு தருவதாக தெரிவித்து 40,000 அல்லது 30,000 கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் கிடைக்கவில்லை. விண்ணப்பங்களை மட்டும் நிரப்பி கொடுக்கின்றோம். இப்போது உரத்துக்கு நாம் என்ன செய்வது? நாம் வறுமையில் உள்ளவர்கள் உரத்தை எவ்வாறேனும் தேடிக்கொள்வோம். ஆனால் தருவதாக கூறிய உரத்தை தாருங்கள். ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? திருகோணமலை தம்பலகாமம் கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட தாயிஃப் நகர், அரஃபா நகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கைகளில் மஞ்சள் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெற்செய்கைக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது மஞ்சள் நோய் தாக்கம் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ள வேளாண்மை செய்கை மீண்டும் நோய் தாக்கத்தால் அழிவடையும் முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவசாய பகுதியில் கடும் வெள்ளம், கடும் காற்று காரணமாக இந்த விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. அதனால் இப்போ வெள்ளத்தில் அழிஞ்சி இருக்கிற தப்பிற வெள்ளமே மஞ்சளாக வருவது. அதுக்கு என்ன மருந்து செஞ்சாலும் அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நீங்களோ அதை பார்த்து அரசாங்கமாக பார்த்து அதுக்கு ஒரு வைத்தியத்தை செய்யுங்க. எங்களுக்கு மஞ்சள் நோய் விழுந்துருச்சு, விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுருச்சு. அரசாங்கம் தான் அந்த நிதியை தரணும், நஷ்டவீடு தரணும். இந்த நோய் மஞ்சள் விழுவது சரியான மஞ்சள் நோய். அதால் எங்களுக்கு எண்ணெய் தான் எண்ணெயும் இப்போது எண்ணெய் அடித்து சில ஆக்களுக்கு பிடிச்சிடாது. அந்த விவசாயம் இதுதான் எங்களோட அடிப்படை தொழில். அதே தான் நாங்கள் இப்போ முன்கூட்டி செஞ்சுருக்கோம். அதில் எப்படி நோயும் வெள்ளத்தால் பிரச்சனையாக இருக்குது.